Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா Think About Mathematics Grade 6 bookல இருக்கிற third chapter exercise 3.1 கான சொல்யூஷன் இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா exercise 3.1ல இருக்கிற first ப்ராப்ளத்துல இருக்கிற A B C D E இந்த அஞ்சு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் மட்டும் இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். Exercise 3.1 Simplify the following numerical expressions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 28 + 16 / 4 - 3 × 5 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் 4 ஆப்ரேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ரேஷனுமே கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் rewrite given statement 28 + 16 / 4 - 3 × 5 எழுதியாச்சு. இந்த 4 ஆப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரூலு DMAS ரூல். ஸோ இந்த ரூலில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். D ஃபார் டிவிஷன், M ஃபார் மல்டிப்ளிகேஷன், A ஃபார் அடிஷன், S ஃபார் சப்ராக்ஷன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸ்டெப் 1 டிவிஷன். ஸோ டிவிஷன்னா என்ன வந்துருக்கலாம்? 16 / 5 4. ஸோ இந்த டிவிஷன் சிம்பிள் எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்கோ ஸோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 16 4ங்கிறப்ப இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள். 16 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 4 டேபிள் சொல்லுங்கள். 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16. ஸோ 4 4s are 16ங்கிறப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 4. அப்போ 16 / 4 இந்த லைனுக்கு பதிலாக இந்த ஆப்ரேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 4ன்னு ஆன்சரை போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவிஷனை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருக்கிற ஸ்டெப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 28 + 4 - 3 × 5 இந்த ஆப்ரேஷன்ஸ் எழுதும்போது கொஞ்சம் நம்பருக்கும் ஆப்ரேஷனுக்கு நடுவில் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்போது அடுத்தடுத்து வேகமாக எழுதிடுவீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா எந்த சிம்பிள் அது டிவிஷனா மைனஸாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். நம்பரும் சில சமயம் 1 மைனஸோட சேர்ந்து அது ப்ளஸ் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் டிவிஷன். அப்போ டிவிஷனுக்கு நேராக இருக்கிற நம்பர் என்ன, பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸ்டெப் 2 ஸ்டெப் 2ல் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணும். மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த ஆப்ரேஷன்? 3 × 5. ஸோ 3 5s are 15. சூப்பர், அவ்வளோதான். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பில் அடிஷன். ஸோ அடிஷன்னா ஆட் பண்ணணும். 28 + 4 இங்கே தான் ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 32 - 15. ஸ்டெப் 4 சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு நோட்டேஷன் தான் இருக்குது. டைரெக்டாக நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 32 15 அப்படின்னா பாரோயிங் மெத்தடில் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 12 - 5ங்கிறப்ப 7. இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா 2 2 1ன்னா 7 17. ஸோ வர ஃபைனல் ஆன்சர் இஸ் 17. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஆன்சர் 17. நீங்கள் புக் பேக் ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்குது. லைன் பை லைன் இந்த ரூல்ஸை மட்டும் ஸ்டெப் வைஸ் நீங்கள் எழுதி ஒர்க் அவுட் பண்ணாங்களா ஈஸிலி யூ கெட் தி ஆன்சர். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போகலாமா? பி 4 + 3 × 15 - 6 இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ கிவன் டேட்டா எழுதிக்கலாமா? அப்போ 4 + 3 × 15 - 6. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் நமக்கு 3 ஆப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ். ஸோ டிவிஷன் இல்லை. அப்போ இல்லைனாலும் நம்ம அந்த ரூல்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல் டிவிஷன் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ பை யூஸிங் DMAS ரூல் ஸ்டெப் 1 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது, டிவிஷன் இல்லை. ஸோ இந்த ஆப்ரேஷன் நமக்கு தேவையில்லை இந்த ப்ராப்ளத்துக்கு. அடுத்ததான் மல்டிப்ளிகேஷன் போகலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 + மல்டிப்ளிகேஷனில் இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 3 × 15ங்கிறப்ப அவர் ஆன்சர் இஸ் 45. ஸோ 15 × 3 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 3 5s are 15 5 1 1 3s are 3 3 + 1 4. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 45 - 6. ஸோ ஸ்டெப் 1 டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் எழுதியாச்சு. ஸ்டெப் 2 அடுத்த அடிஷன் பார்க்கணுமா? ஸோ அடிஷன் தான் நம்மளுடைய DMAS ரூலில் இருக்குது. ஸோ அடிஷனுங்கிறப்ப ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துருக்கலாம்? 49 - 6. தேர்ட் ஸ்டெப்பு சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷனுங்கிறப்போ 49 - 6 we get ஆன்சர் 43. அவ்வளோதான். செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர் 43. 3 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துட்டு 4 ஆப்ரேஷனுமே இருந்தால் 4 ஸ்டெப் யூஸ் பண்ணுங்கள். 3 ஆப்ரேஷன் இருந்தால் 3 ஸ்டெப்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சி பார்ட் போகலாமா? ஸோ சி ப்ராப்ளம் பாருங்கள். 8 × 30 / 6 + 15 - 15. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் தி ரைட் கிவன் ஸ்டேட்மெண்ட் 8 × 30 / 6 + 15 - 15. பாருங்கள் ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. ரொம்ப ஸ்பேஸ் விடாதீங்க, அப்புறம் வேறு நம்பர் நம்ம எழுதினாலும் அது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் கரெக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டுறதுனாலே போதும். பை யூஸிங் DMAS ரூல் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? டிவிஷனை ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணினா 30 / 6.
ஸோ 30 divided 6 போடுங்க. 6 டேபிள் சொல்லுங்கள். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. அப்போ 6 5 தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 5 இங்கே கோட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த டிவிஷன் எல்லாமே கொஞ்சம் பேசிக் ரிசல்ட்ஸ் கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை எழுதி செக் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 8 into 5 plus 15 minus 15 டிவிஷன் ஓவர். அடுத்தது என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் போகணுமா? ஸ்டெப் 2 மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 8 5s are 40 plus 15 minus 15 எழுதியாச்சு. அடுத்து அடிஷன். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 40 plus 15ங்கிறப்ப 55. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இங்கே என்ன எழுதுகிறோமோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற ஆப்ரேஷன்ஸை லைன் பை லைன் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஸ்டெப்லலாம் மூவ் பண்ணாதீங்க, ஆன்சர் தப்பாயிடும். இப்போ அடிஷன் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணோம். 55 minus 50 அண்ட் லாஸ்ட்டு சப்ராக்ஷன். சப்ராக்ஷன்னா 55 minus 50 40. தட் இஸ் அவர் ஆன்சர். ஆன்சர் இஸ் 40. ஸோ தேர்ட் ஆப்ஷன் சிக்கான ஆன்சர் 40. ஆப்ஷன் டி. ஸோ டி பாருங்கள், கொஞ்சம் லெங்க்த்தியாக கொடுத்துருக்காங்க. 64,480 divided by 520 plus 2270 minus 155. 3 digits and 5 digitsல கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்? சேம் ப்ரொசீஜர் நமக்கு தெரிஞ்சதுலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். சொல்யூஷன். Given data 64,480 divided by 520 plus 270 minus 155 by using DMAS rule. So first division தானே ஒர்க் அவுட் பண்ணணும். டிவிஷனுங்கிறது இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கா? ஸோ ஸ்டெப் 1 டிவிஷன். டிவிஷனில் இதை ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 to 4 வருது. அது எப்படின்னா 64,480 டிவைடட் பை 520. 1 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டூ டிஜிட்ஸ் எடுத்திங்கன்னா இதை விட இது லெஸ் தானே இருக்குது. அப்போ 3 டிஜிட்ஸ் தான் எடுக்கணும். 644 644 எடுத்துக்கலாம். இப்போ 1 டைம் தான் அது நமக்கு வரும். ஸோ 1 டைம் ஒர்க் அவுட் பண்ணால் 520 எடுக்கோங்க. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 4 minus 2 6 5லேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. அடுத்து ஒரு டிஜிட் இறக்குங்க 8. 1248 1000ல் தான் இருக்குது. அப்போ இதை 2 டைம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 1040. 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 1500 தாண்டி போயிடும். ஸோ இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 520 into 2 520 into 3 ஒரு 5 டைம்ஸ்க்கு எழுதிக்கோங்க. 520 into 4 520 into 5 இதுவரை எழுதி ஆன்சர்லாம் ஃபஸ்ட்டே கோட் பண்ணிக்கோங்க. நமக்கு யூஸ் பண்ண இங்கே இருக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20804. 4 டைம்ஸ் எடுத்திங்கன்னா we get the exact answer. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 124. அது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. பெரிய நம்பராக இருக்கலாம் இல்லை, நம்ம நிதானம் ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ 124 + 270 - 155 முடிஞ்சுது. அடுத்து அடிஷன். ஸோ ஆட் பண்ணணுமா? ஸ்டெப் 2 அடிஷன். அடிஷனுங்கிறப்ப 124 + 270. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 493. சைடில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகே நம்ம செய்கிறது கரெக்டு தான், இல்லை இந்த இடத்துல தப்பாகுது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 394 மைனஸ் அண்ட் லாஸ்ட் ஆன்சர் 155 எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. அடுத்து ஸ்டெப் 3 சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷனாக இது சப்ராக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 394 - 155. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது? 239. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கனாலும் நம்மளால் ஈஸியாக இந்த டிஎம்ஏஎஸ் ரூலில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது டி ஆப்ஷனுக்கான ஆன்சர். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் இப்போ ரிவைஸ் பண்ணலாமா? லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 49 - 57 + 8 divided 4 into 4. இந்த ப்ராப்ளம் இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. எக்ஸாம்பிள் 2 நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒர்க் அவுட் பண்ணால் அதே ப்ராப்ளம் தான் நமக்கு இங்கே எக்ஸசைஸ் சம்லையும் கொடுத்துருக்காங்க. நோட்டேஷன்ஸ் மாறல, நம்பர் மாறல, ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே மாறல, அரேஞ்ச்மெண்ட் மாறல. ஸோ நமக்கு தெரிஞ்சாலும் திருப்பி ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் we write given data 49 - 57 + 8 divided by 4 into 4 by using DMAS rule. ஃபஸ்ட்டு டிவிஷனுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த 8 divided by 4 மட்டும் ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் 2 into 4. அடுத்து மல்டிப்ளிகேஷன்னா 49 - 57 2 4s are 8. சூப்பர். அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து அடிஷன்னா இது பாசிட்டிவ், இது ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்க 2 வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுங்கள். 57 - 57. ஸோ 57 - 57 we get answer 0. ஸோ ஃபைனல் answer is 0.
இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம். இருந்தாலும் திருப்பி மோர் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்க நமக்கு இதோட ஷார்ட்கட்ஸ் என்னென்ன, இது இவ்வளோதானா, இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 இருக்கிற கிட்டத்தட்ட 4 or 5 ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் பார்த்துட்டும் நீங்களாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வருதா வரலையா, ஏன் வரலை, எதுக்கு எந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ திருப்பி பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பார்க்க வேண்டாம். பேரண்ட்ஸ் பார்த்தாலே போதும், ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. 6th கிரேடுங்கிறதுனால 1 or 2 டைம் நீங்கள் சொல்லி கொடுங்க, அவங்க ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ராப்ளம் 2, 3, 4க்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.